காவல்துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. அந்த கடமையிலிருந்து இப்பொழுது தவறிக்கொண்டு இருக்கிறார்கள். சின்னோடைப்பு தாண்டி சிந்தாமணி என்ற பகுதிகளிலே காவல்துறை அன்புக்குரிய அண்ணன் ராமர் பாண்டியனுடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த உறவுகள் மீது தடியடி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30-40க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அராஜக போக்கை காவல்துறைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தவறான எண்ணத்தில் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காவல்துறைக்கு மாவீரர் ராமர் பாண்டியனோட உடலை இவ்வளவு தூரமாக அமைதி காத்து பாதுகாத்து கரூர்ல இருந்து இந்த சிந்தாமணி வரைக்கும் கொண்டு வந்தவங்க இவனுக்குள்ள வந்து பசங்க மேல ஏன் கை வைக்கிறீங்க? இவங்களை பிரச்சனை பண்ணிட்டு அவங்க பசங்க பண்றாங்கன்னு திரும்ப பாக்குறீங்களா? இப்ப அந்த ராமர் பாண்டியன் உடலை வந்து நாங்க வந்து இறுதி சடங்கு பண்ணணுமா வேணாமா? காவல்துறைக்கு நான் கேக்குறேன், பண்ணணுமா வேணாமா? இல்ல எங்களை கொண்டு வந்து நாங்க உட்கார வச்சுக்கிட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவா? மறுபடியும் எங்க பசங்க பிரச்சனை பண்ணணும்னு இருந்தா இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க, என்னைக்கோ பண்ணிருப்பாங்க. நாங்க இவ்வளவு தூரம் அவன் தம்பி உடம்பு கொண்டு வந்து நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லா பேட்டையுமே சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாங்க. இப்ப நீங்க சிந்தாமணி வந்த ஒரு பாடு பசங்க மேல ஏன் கை வைக்கிறீங்க? அப்புறம் வந்து இறுதி சடங்கு நடத்த கூடாதுன்னு பாக்குறீங்க. நாங்க பிரச்சனை பண்ணணும் இருந்தா முதல் நாளே பண்ணிருப்போம். காவல்துறைக்கு ஏற்கனவே எச்சரிக்கை சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் எங்களை செஞ்ச குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, எல்லாமே எதிர் ஆப்போசிட்டியாவே நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு தம்பி உடம்பு நல்லபடியா கொண்டு வந்து இறுதி ஊர்வலத்தை நடத்தணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரின்னு இருக்கீங்க. அவ்வளவு தூரம் அங்க இருந்து வந்து எங்க பசங்க மேல ஏன் கை வைக்கிறீங்க? காவல்துறை எங்க இருக்கீங்க? யாராவது கூப்பிடுங்க, ஒரு போலீஸ் கூப்பிடுங்க, யாராவது ஒரு போலீஸ் வாங்க, யாருனாலும் வாங்க. பசங்க பூரா காவல்துறை போலீஸ் இருக்காங்க, காவல்துறை எதுக்கு தொட்டாங்க? ஏன் தொட்டாங்க? நம்ம கோயில தொட்டாங்க. யாரு சொன்னாங்க? காவல்துறை எல்லாரும் வாங்க. தயவு செய்து இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா கொண்டு போகாம பசங்க மேல எல்லாம் கை வைக்கிற வேலை காவல்துறை வைக்காதீங்க. கொஞ்சம் நல்லபடியா முடிச்சு இறுதி ஊர்வலத்தை எங்களுக்கு நடக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எடுத்தோன்னு பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களால வந்து காதலியே ஊதுனாங்க.
தயவு செய்து நம்ம பசங்க பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்கள பாத்துக்குருவோம். தம்பியை கொண்டுட்டு வருவோம். கேளுங்கப்பா, என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க உள்ள வரட்டும். அவங்க காவல்துறையை விட போறது கிடையாது. சரியா? அவங்க வரட்டும், நல்லபடியா கொஞ்சம் தம்பியா அடக்கம் பண்ணி இவ்வளவுதான் பொறுமையா இருந்தீங்க. ராமர் பாண்டியனே, பாசமிகு தம்பிகளாகிய நீங்க கொஞ்சம் அமைதியா மட்டும் இருங்க. இத உறுதி ஊர்வலத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். சரியா? கொஞ்சம் அமைதியா இருங்க. விடமாட்டான். சரிங்களா? விடமாட்டான். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. ராமர் பாண்டியன் மீது பாசம் வைத்த தம்பிகள் அனைவரும் அமைதியாக இருக்கவும். தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. ஓரத்துல நடந்துக்கங்க. நம்ம சரிங்களா? தம்பி ஐயா, இங்க பாருங்க, கொஞ்சம் பாடி உள்ள வர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நான் உங்க சோலை பழனிவேல் பேசுறேன். இங்க பாருங்க, கொஞ்சம் ஒதுக்கி விடுங்க. பாருங்க, ஒரு வாரமா கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கு. நீங்க தயவு செய்து நீங்க போலீஸ்க்கு உதவி பண்ணுங்க. திருப்பி பாருங்க, மீண்டும் வந்து காவல்துறையினால நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து நீங்க கொஞ்சம் ஒதுக்க பாடி வரணும். ஈஸியா பாடி இருக்காதீங்கப்பா. போய் அம்பேத்கர் சிலை சுற்றி திரும்பி போகும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க, நீங்க போய் அங்க செலவு பண்ணிக்கிட்டு திரும்பி பேச பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நம்மளுக்கு சரியான ஒரு முகாந்திரம் கிடைக்காது. பாடி வந்துருச்சு. பணி கொடுப்பாங்க. நீ போமா, எனக்கு தெரியும். இந்த இடத்துல கால் பண்ணி எங்களுக்கு வர தெரியாதா? நீ எதுக்கு இங்க வர? எல்லாரும் அமைதியா உட்காருங்க. என்னன்னு நம்ம பேசிக்கலாம். அமைதியான முறையில் எல்லாரும் கொஞ்சம் முதல்ல உட்காருங்க. எல்லாரும் அப்படி உட்காருங்க. யாரும் நின்று பேசாம எல்லாரும் உட்காருங்க. அப்படி எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காருங்க. பேசிக்கலாம். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஊர்ல அமைதியா எல்லாம் உட்காருங்கப்பா. ராஜ்குமார் எல்லாம் உட்காருங்க. பழைய ஊருக்கு இறுதி அடக்கத்தை நல்லா பழைய ஊர் அமைதியா உட்காருங்க. பழைய ஊர் உட்காருங்க. பழைய ஊர் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும். மௌன வீர வணக்கம் செலுத்தணும். எல்லாரும் உட்காருங்க. முதல்ல பழைய ஊருக்கு அமைதியா உட்காருங்க. சகோதரர்களே, இறந்து 8 நாட்களாக மருத்துவமனையில் இருந்த ஒரு உடல் 8 நாட்களுக்கு பிறகு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர், உறவுகள், நண்பர்கள் என அனைவரும் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு சமூக அமைப்புகளுடைய தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் அமைதி காக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உயிரோடு இருந்த நிலையை விட மரணத்திற்கு பின்னர்
போய் அடக்கம் செய்ய வேண்டும். எனவே அனைவரும் அமைதி காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த பந்துகளை ஊர் அமைதியில் உட்காருங்க. இது எல்லாருமே தலைவர்கள் வந்திருக்காங்க. வீர வழக்க உரை இருக்கிறது. எல்லாருமே தயவு ஊர் அமைதியை உட்கார்ந்தான் இந்த மாவீரருக்கு ஒழுங்கு அஞ்சலி செலுத்த முடியும். நீங்க தேவையில்லாம் பிரச்சனை காட்டுக்கலாம், யாருமே பேச முடியாது. பல்வேறு தலைவர்கள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நபர்கள் வீர வணக்க உரை நிகழ்த்த இருப்பதால் அனைவரும் தயவோடு அமைதியாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். வண்டி வரட்டும், வண்டி வரட்டும். வண்டி பேசு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீரன் பாண்டியனுக்கு வீர 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 வணக்கம், வீர வணக்கம். வீர ராமர் மல்லர் குலத்தின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கள போராடு ராமர் பாண்டியருக்கு குலத்தின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் தேசிய போராளி ராமர் பாண்டியருக்கு தமிழர்களின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ராமர் பாண்டியருக்கு, ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தேவேந்திரர்களின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மல்லர்களின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சமூக விடுதலை போராளி, சமூக விடுதலை போராளி, சமூக நீதி போராளி, ஜனநாயக போராளி, வேளாளர்களை ஒற்றுமையை வென்றெடுத்த மன்னர்குல போராளி ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம். வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். சமூக ஒற்றுமையை வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழர்களின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம், ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மக்களின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம்,
தயவு செய்து அனைவரும் முன்னாள் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலை போடுங்கப்பா, மாலை போடுங்க தம்பி, மாலை போடுங்க, மாலை போடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் கொஞ்சம் முன்னாடி போங்க. அஞ்சலி செலுத்துவதற்கு வசதியாக ஆம்புலன்ஸ் கொஞ்சம் முன்னாடி போகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலையில பின்னாடி போடுப்பா, போங்க பின்னாடி போங்க தம்பி, மாலை விடுங்க, வழி விடுங்க, மாலை விட போடுங்க தம்பி, மாலை போடுறவங்களை வழி விட சொல்லுப்பா, மாலை வாங்கி போடுங்கப்பா. அண்ணன் முருகராஜன் அண்ணன் முருகராஜன் அன்னை சொல்லியிருக்கிறார். ஆம்புலன்ஸ் கொஞ்சம் முன்னால போங்க. சூருக்கு முன்னால போங்க. ஆம்புலன்ஸ் முன்னால போங்க. பூமிராஜன் யாருமே சொல்ற கேட்க நம்ம சொல்ற ஒண்ணும் இல்லை. அப்புறம் சும்மா தலைவர் எதுவும் அப்படின்னு வீர வணக்கம் ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம். பாண்டியருக்கு இனமான போராளி தேவேந்திர வேளாளர் மக்கள் இயக்க சபையினுடைய தலைவர் தம்பி ராமர் பாண்டியன் அவர்களுடைய இந்த வீர மரணத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நம்மளுடைய மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவரும்
முன்னாள் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக நமது போராளி ராமபாண்டியன் அவர்களுக்கு அஞ்சலி உரை நிகழ்த்துகின்றார். மூவேந்தர் குடிப்படை மாஸ்டர் அவர்கள் மலரலை வைக்கிறார். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அண்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அளவு தாண்டி மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகவேல்ராஜன் அஞ்சலி செலுத்துகிறார். தமிழ் தேசிய புலிப்படை தலைவர் முத்துப்பாண்டியன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு மற்றும் மருது மக்கள் வளர்ச்சி கழகத்தின் நிறுவனர் சி பசுபதி பாண்டியன் அவர்களின் அமைப்பிலிருந்து பொதுச் செயலாளர் அவர்களின் சகோதரி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அவர்கள் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார். அனுப்பானடி தேவேந்திர குல வேளாளர் மக்களின் சார்பாக மற்றும் அனுப்பானடி தேவேந்திர குல சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தேவேந்திர குல மக்கள் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவர் சுச்சந்தி அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். மல்லர் சேனையினுடைய தலைவர் எங்களது மாமா சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பசுமை தாயகம் அமைப்பினுடைய மாநில செயலாளர் கருண மகாராஜா அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். பாபுநகர் மக்கள் அஞ்சலி செலுத்துகிறார். தமிழர் விடுதலை களம் நீதி அரசு அஞ்சலி செலுத்தப்படுகிறது.
மாநகரி தேவேந்திரகுல மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. மதிச்சியம் தேவேந்திரகுல மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அகரம் தேவேந்திரகுல மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தவ அஜித் அவர்கள் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அகில இந்திய மாவீரன் சுந்தரலிங்கனார் பேரவை நிறுவன தலைவர் எல் கே முருகன் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. வண்டியூர் ஊர் சார்பாக பாண்டியராஜன் அவர்கள் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. செல்லூர் சிவந்தர் தேவேந்திர உறவின் முறை சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் கணேஷ் நகர் மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் எழுச்சிப்படை அகரம் சார்பாக வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இன்குலாப் அவர்கள் மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். பாட்டன் கதிரேசன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். வேறொரு தேவேந்திர வேளாளர்கள் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தேவேந்திர குல வேளாளர் பசியாபுரம் மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. மாவீரன் மலைச்சாமி குடும்பத்தினர் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அச்சம்பத்து தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. ஐராவது தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. வண்டியூர் தேவேந்திர குல வேளாளர் பசுபதியினுடைய பாசத்திற்கு சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. பாட்டம் ஜில்லா தேவேந்திர குல வேளாளர் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அனுப்பாளி மோகன் பாண்டியன் தலைமையிலான கணேசன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர்.
வர மாதிரி பேசுகிறோம். என்னன்னு தொழுவூர் மலர்பட்டி சரி சரி சேஃபாக இருங்க. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து தேவேந்திரோட கூட்டமைப்பு சார்பாக நிலக்கடற்கரை ஒன்றிய இளைஞரணி தலைவர் மகேஷ் அவர்களாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதாவது ராமர் பாண்டியன் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு மேலே தேவேந்திரோட வேலாசம் சார்ந்த உறவுகளும் மற்றும் தமிழ் சமூக உறவுகளும் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொண்டு எனக்கு நீதி வாங்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேவேந்திரோட வேலாசம் மக்கள் சார்பாக வந்து தெரிவிக்கிறோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.